வணக்கம் வியூவர்ஸ். 1983 மே 19 அப்ப ஆரிகன் போலீஸ்க்கு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. போலீஸ் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விரைஞ்சு போறாங்க. அங்க ஒரு தாய் மற்றும் 3 குழந்தைகள் குண்டடிப்பட்ட காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அம்மாவோட பேர் டயன் டவுன்ஸ். 27 வயதாகக்கூடிய இவங்களையும் இவங்களோட 3 குழந்தைகளான கிறிஸ்டி, ஷெரல் மற்றும் டேனியையும் க்ளோஸ் ரேஞ்சில இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க. அதுல ஷெரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும் வழியிலேயே உயிரிழந்துடுறாங்க. கிறிஸ்டி மற்றும் டானி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல டயனோட இடது கையில மட்டும் அடிபட்டு இருந்தது. அதனால பேசக்கூடிய நிலைமையில இருந்த டயனை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டயன் தன்னுடைய நண்பர்கள் வீட்டுல இருந்து குழந்தைகளோட தான் வீட்டுக்கு வரும் வழியில ஒரு மர்ம மனிதர் துப்பாக்கி எடுத்து தங்களை சுட்டதா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை தொடர்ந்து 9 மாதங்களுக்கு பிறகு தகுந்த ஆதாரங்களோட போலீஸ் குற்றவாளியை கைது பண்றாங்க. யார் இந்த டயன் டவுன்ஸ்? எதுக்கு இவங்களையும் இவங்க குழந்தைங்களையும் சுட்டாங்க? போலீஸ் எந்த ஆதாரங்களை வச்சு அந்த குற்றவாளியை கைது பண்றாங்க? இது எல்லாத்தையும் விவரமா பார்க்கலாம் வாங்க. டயன் டவுன்ஸ் 1955 ஆகஸ்ட் 7 அரிசோனால இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் பகுதியில பிறக்குறாங்க. டயனுடைய பேரண்ட்ஸ் டயனை ரொம்பவும் கண்டிப்பா வளர்க்குறாங்க. அதோட மற்றவங்க டயனை பத்தி சொல்லும் போது அவங்க சின்ன வயசுல இருந்தே பல்வேறு ஆண் நண்பர்களுடன் பழகி வந்ததாகவும் வெவ்வேறு ஆண்களை தொடர்ந்து காதலிச்சுட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய 16 வயதுல தான் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டீவ் டவுன்ஸ் என்பவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் டயனுடைய பேரண்ட்ஸ் இதை முற்றிலுமா எதிர்த்தாலும் டயன் இதை தான் பண்றாங்க. கூடிய சீக்கிரமே ஸ்டீவும் டயனும் ஸ்கூல் படிப்பு முடிக்கிறாங்க. அவங்க பிரிய வேண்டிய டைமும் வருது. ஸ்டீவ் நேவில ஜாயின் பண்றாரு. டயன் மேற்கொண்டு படிக்க கலிபோர்னியா ஆரிகான் பகுதியில இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் கோஸ்ட் பேப்டிஸ்ட் பைபிள் காலேஜ்ல சேர்றாங்க. 2 பேரும் காதலிச்ச காரணத்தால ஒருத்தருக்கு பிரிஞ்சிருந்தாலும் உண்மையா இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலாம். டயன் காலேஜ் சேர்ந்த உடனே அங்க பல ஆண் நண்பர்களுடன் பழக ஆரம்பிக்கிறாங்க மற்றும் பல பிரச்சனைகளுக்காகவும் கல்லூரியில மாற்றாங்க. இதையடுத்து அவங்களுடைய ஒழுக்கமற்ற நடத்தையினால கல்லூரியிலிருந்து 1 வருஷத்திலேயே நீக்கவும் பண்றாங்க. இதை தொடர்ந்து டயன் அங்க ஸ்டீவுடைய பழக்கம் மறுபடியும் ஏற்படுது. 1973 நவம்பர் மாசம் அவங்க 2 பேரும் போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவங்கள சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், டயனும் ஸ்டீவும் ரொம்பவும் சண்டை போட்டுட்டே இருந்ததாகவும், முக்கியமா அவங்க சண்டை அவங்க குடும்ப பொருளாதாரத்தை பத்தியும், எங்க டயன் நம்மள மறுபடியும் ஏமாத்துறாங்களான்றத பத்தியும் தான் இருந்திருக்கு. இருக்கிற நிலைமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல அவங்களுடைய முதல் குழந்தையான கிறிஸ்டியானும் பிறக்குறாங்க. கிறிஸ்டி பிறந்த 6 மாசத்துல அவங்கள தனியா ஸ்டீவோட பொறுப்புல விட்டுட்டு டயன் நேவில ஜாயின் பண்றாங்க. நேவில ஜாயின் பண்ண டயன் வெறும் 3 வார ட்ரைனிங் மட்டுமே முடிக்கிறாங்க. அதோட அவங்களுடைய காயங்களை காரணமா காட்டி மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை தொடர்ந்து 2 வருஷம் கழிச்சு 1976ல அவங்களுடைய செகண்ட் குழந்தையான ஷெரல் பிறக்குறாங்க. 2 குழந்தைகள் பிறந்த காரணத்தால ஸ்டீவ் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாரு. சில வருஷங்களுக்கு பிறகு அரிசோனால இருக்கக்கூடிய மேசா என்ற பகுதிக்கு அவங்க குடிபெயர்ந்து போறாங்க. அங்க போன சில நாட்கள்ல டயன் மறுபடியும் கர்ப்பமாகறாங்க. ஆமா, நீங்க இப்ப கேட்டது உண்மைதான். டயன் தன்னுடைய கோவொர்க்கர் மூலமா மறுபடியும் கர்ப்பமாகறாங்க. 1979ல ஸ்டீஃபன் டேனியல் என்ற 3வது குழந்தையும் பிறக்குது. என்னதான் ஸ்டீவுக்கு டயனை பத்தின இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக டயன் கூட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலாம். 1980ல ஸ்டீவ் டயனை விவாகரத்து செய்யறாரு. ஒரு வழியா ஸ்டீவ் டயனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் டயன் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதனால அவங்க வாடகை தாயாக முடிவெடுக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் 1982ல ஜெனிஃபர் என்ற பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு $10,000 தரப்படுது. இதற்கிடையில அவங்களுடைய கோவர்க்கரான ராபர்ட் நிக்கன்பேச்சர் என்பவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க டயன். ஆனா ராபர்ட் கொஞ்ச நாள்லயே டயனுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்றாரு. இதனால டயன் ரொம்பவும் மனசுடைஞ்சு போறாங்க. டயனுக்கு ஒரு 27 வயசு இருக்கும்போது அவங்க ஆரிகான்ல இருக்கக்கூடிய காட்டேஜ் குரூவ் என்ற பகுதிக்கு மூவ் ஆகி போறாங்க. அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. என்னதான் டயன் வேற இடத்துக்கு மூவ் ஆகி போனாலும் அவங்களால ராபர்ட்டை மறக்க முடியல. ராபர்ட்டுக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை அவரை நேர்லயும் போய் மீட் பண்றாங்க. ஆனா இதோட தன்னை மீட் பண்ண வேணான்னு ராபர்ட் உறுதியா சொல்லிடுறாரு.
நாட்கள் இப்படியே நகர்ந்து போக அந்த ஒரு நாள் 1983 மே 19th டயன் மற்றும் அவங்க குழந்தைங்க தன்னுடைய நண்பர்கள் வீட்டுல இருந்து ரொம்பவும் லேட்டா அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. நள்ளிரவு ஒரு 10 மணி அளவுல குழந்தைகள்லாம் கார்ல தூங்கிட்டு இருக்க டயன் ஒரு சீனிக் ரோட் எடுத்து அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஸ்பிரிங்ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ரோட். அப்படி அவங்க போயிட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு ஆள் அவங்களுடைய வண்டியை மறைக்கிறாரு. நிலைத்தடுமாறி வண்டியை நிறுத்தின டயனை அவர் துப்பாக்கி முனையில மிரட்டவும் ஆரம்பிக்கிறாரு. காரை விட்டு கீழே இறங்கின டயனை அவர் காக்கி தர சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. அப்படி வாக்குவாதம் செய்யும் போது டயன் மற்றும் அவங்களுடைய குழந்தைகளை அவர் சுடவும் செய்யறாரு. டயன் தன் கையிலேயே சாவியை வச்சுட்டு பக்கத்துல இருக்க புதர்ல சாவியை போட்டதா அந்த ஆளை ஏமாத்துறாங்க. அந்த ஆள் புதர் அருக போற நேரத்துல இவங்க வண்டியில ஏறி அவசரமா கிளம்புறாங்க. தன்னையும் தன் குழந்தைகளையும் சுட்ட நிலைமையில அவங்க வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் இதுதான் நடந்துச்சுன்னு டயன் போலீஸ் கிட்ட விவரமா சொல்றாங்க. இதை தொடர்ந்து போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டயன் சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போலீஸ் விரைஞ்சு போறாங்க. ஆனா அங்க அந்த மர்ம மனிதரை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரிய வரல. அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து சில புல்லட்ஸோட கேசிங்ஸ் மட்டும் கிடைக்குது. அதை தவிர்த்து இந்த கேஸ்ல முன்னேறி போக அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதே நேரத்துல பொதுமக்களுக்கும் பயம் அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. போலீஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி பண்றாங்க. இப்படி ஒரு ஆளு துப்பாக்கியோட வீதியில உலா வரான்ற விஷயத்த பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. இந்த நேரத்துல டயன் நிறைய மீடியாக்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்களோட கவனம் மொத்தமும் டயன் பக்கம் திரும்புது. போலீஸோட கவனமும் தான். போலீஸ் மறுபடியும் விசாரணைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. டயன் மருத்துவமனைக்கு வந்த அந்த நாள் அங்க இருந்த நர்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவங்க சொன்ன விஷயங்கள் டயனுடைய முகத்துல கவலையோ பதற்றமோ கொஞ்சம் கூட இல்லைன்னு டாக்டர்ஸ் அவங்க குழந்தைங்களோட நிலைமையை பத்தி டயன் கிட்ட சொல்லும் போது கூட அவங்க முகத்துல எந்த ஒரு வேதனையோ வருத்தமோ துளி கூட இல்ல. ஷேரல் வரும் வழியிலேயே உயிர் இழந்துட்டாங்கன்னு சொல்லும் போது கூட அவங்க முகத்துல ஒரு வித சந்தோஷம் தான் தெரிஞ்சிருக்கு. மற்ற குழந்தைகளான டேனி வெறும் 3 வயதாகக்கூடிய இவரோட ஸ்பைன்ல புல்லட் பாஞ்சதுனால இதோட அவர் வாழ்நாள்ல நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. கிறிஸ்டிக்கும் அடிக்கடி ஸ்ட்ரோக் வந்தும் போய் இருந்திருக்கு. அவங்க முழு சுயநிலைவுல வரவே இல்லை. ஐசியூல ரொம்ப சீரியஸா இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட டயனுக்கு அவங்க இன்னும் இறக்கலையான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் முகத்துல தென்பட்டிருக்கு. மற்றொரு விஷயம் போலீஸ்க்கு சொல்லப்பட்டது என்னன்னா, டயன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த நேரத்துல அவங்களுடைய காயங்கள்ல மட்டும் டவல் சுத்தப்பட்டு கட்டியிருந்ததாகவும் தன்னுடைய குழந்தைகளோட காயத்தை துடைக்கிற விதமாவோ துணியோ எதுவுமே அவங்க குழந்தைங்க மேல இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டயன் சுடப்பட்ட அன்னைக்கு ரொம்பவும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே டயன் அவங்களுடைய காரை ரொம்பவும் ஸ்லோவா ஓட்டிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்லோனா அவங்க பின்னாடி வந்த கார் பல தடவை ஆரன் அடிச்சும் இவங்க வேகமா போகாததுனால இவங்கள முன்னேறி போயிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட போலீஸ் அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டயனை நடிச்சு காட்ட சொல்றாங்க. அந்த ஒரு வீடியோ கிளிப் இதோ. இதுல டயன் கார்ல உட்கார்ந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருந்ததை நீங்க பார்க்கலாம். அதோட தன்னுடைய குழந்தைகளுக்கும் தனக்கும் நடந்த கோரமான சம்பவத்தை நடிச்சு காட்டுற நேரத்துல கூட பிரிச்சுக்கிட்டும் அதை பத்தி ஜோக் அடிச்சுட்டும் இருந்திருக்காங்க. இதை பார்த்த பிறகு நீங்க டயனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயம்லாம் பார்த்த போலீஸ்க்கு டயன் இதுல எப்படியோ சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தோண ஆரம்பிக்குது. தான் பெற்ற குழந்தைகளையே கொல்ற அளவுக்கு டயனுக்கு என்னதான் அவங்க மேல கோவம் இருந்திருக்கும். இதெல்லாம் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காம அதையும் பாருங்க.